இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வீடு தேடி உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறோம். பெண்களாகிய நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும். குடும்பத்திலனாலும் சரி, வேலை ஸ்தலங்கள்னாலும் சரி, ஊழியத்திலனாலும் சரி, மற்றவங்கள மாதிரி நம்மளும் சாதிக்க முடியுமா, நம்மளால் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே வைத்து நம்முடைய காரியங்களை செய்யும்போது நம்மளால் முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதை பற்றின ஒரு பாட்டு, ஒரு ஆக்ஷன் நம்ம பார்க்கலாமா? முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. தோழி மனம் தளராதே, வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. தோழி மனம் தளராதே. கிராம மிஷனரி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்காக, உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தெரிந்து கொண்ட ஒரு பர்சன் யாரு அப்படின்னா மரியாள். மரியாளை குறித்து நம்ம அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒரு 3 இடத்துல மரியாள் எதை செய்தாள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம பெண்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அநேக பொறுப்புகள் இருக்குது. நம்ம அநேக காரியங்களை நாம முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் நம்ம வீட்டுல நம்ம இன்னைக்கு காணப்படுறப்போ, நாம எதை செய்தால் என்னுடைய வாழ்க்கையும் அல்லது நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மரியாளோட பிளேஸ், அவ விரும்புற ஒரு இடம் அல்லது அவள் தெரிந்தெடுத்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்கறதுக்காக உட்கார்ற, அந்த வசனத்தை கேட்கறதுக்காக, ஆண்டவர் பேசுறத அந்த வசனத்தை நான் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல உட்கார்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஆண்டோடைய பாதத்துல எவ்வளவு நேரம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? நாம ஆண்டுடைய பாதத்துல எவ்வளவு நேரம் உட்காரமோ அவ்வளவுக்குள்ள உலகத்தின் அந்த சவால்களை, ஒவ்வொரு நாள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அந்த சவாலை நம்மளால சந்திக்க முடியும். ஏன் நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போகிறோம் தெரியுமா? ஏன் நிறைய நேரங்கள் நம்ம திகைச்சு போறோம் தெரியுமா? ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோ இதை எப்படி நான் கடந்து போறேன்னு சொல்லி நம்ம கலங்குறோம். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டுடைய பாதத்துல நாம் உட்கார்றது கிடையாது. நாம் சரியாய் ஆண்டுடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்து பழகிருந்தோம், அவருடைய வசனத்தை நாம் கேட்டு பழகணும் அப்படின்னா அவ்வளோ லேஸ்ல நம்ம கலங்க மாட்டோம். அவ்வளோ லேஸ்ல எந்த பிரச்சனையும் நம்மள திகைக்க வைக்க முடியாது.
ஏன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய வசனத்துல நிறைத்து வைத்திருப்பாரு. அப்ப வசனத்துல நம்ம நிறைந்து இருக்கும் போது என்ன வந்தாலும் சரி வசனம் உடனே வந்துடும். ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி விடுவார். எல்லா சூழ்நிலைக்கும் அவர் வசனம் எனக்கு மருந்தாய் மாறிவிடும். இன்னைக்கு அந்த வசனத்தை நாம எவ்வளவுக்குள்ள நாம கேட்கிறோம்? அவர் பாதத்துல உட்கார்றோமா? அவர் பாதத்துல எவ்வளவு நேரம் நான் தனியா உட்கார்றேன், ஆண்டவரே நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளுக்கு பலன். நான் எவ்வளவு நேரம் அவர் பாதத்துல உட்காரணும், அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் அந்த நாளைக்கு கிடைக்குது. அந்த எவ்வளவுக்குள்ள அந்த வசனத்தை நான் கேட்கிறனோ, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி குட்டி சாமுவேலுக்கு ஏலி மூலமாய் பேசின அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த கர்த்தாவே சொல்லும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குதா? அது ஏதோ சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற வசனமா இன்னைக்கு மாறிட்டு இல்லையா? இன்னைக்கு அதே வசனம் தான் எல்லாருக்கும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த கர்த்தாவே சொல்லுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் நம்ம போய் உட்கார்றோம்? அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு ஏன் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 40வது வசனத்துல அந்த மரியாளுடைய சகோதரியை குறித்து எழுதப்பட்டிருக்கு, மார்த்தாளை குறித்து. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. மார்த்தாள் என்ன செய்யறாங்க? நிறைய வேலை செய்யறான். நிறைய வேலை செஞ்சு கடைசியில் கன்க்ளூஷன் என்ன ஆகுது? மிகவும் வருத்தம், மிகவும் வருத்தம். ஆண்டவர் பாத்துல உட்காராம நம்ம போய் என்ன வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, அதோடைய முடிவு வருத்தம், சஞ்சலம், தவிப்பு, அவ்வளவுதான். ஒரு வெறுமை காணப்படும். நாள் முடிவுல ஐயோ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா, நம்ம இதே போராட்டமான வாழ்க்கையா எனக்கு அப்படின்னு ஒரு புலம்பல நம்ம நாளை நம்ம முடிப்போம். எனக்கு பிரியமான சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவனுக்கு உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. முதலாவது அவருடைய பாதத்தை நாம தேடுவோம். ஆண்டவரே உங்க பாதம் எனக்கு வேணும்பா, நீங்க பேசுறத நான் கேட்கட்டும், என்னுடைய நாள் உங்களுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குதான், நிறைய வேலை இருக்கு. வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு முடிவே கிடையாது. அந்த நாள் முடியறப்பதான் வேலை முடியும். அப்போ அது ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம ஒரு டைமை செட் பண்ணி ஒரு பாத்துல உட்காரல அப்படின்னா வேலை செஞ்ச நாள் முடிஞ்சு போயிடும். ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நேரம் இல்லாமல் ஆகிவிடும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு, அவர் பாதத்துல உட்கார்றதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோமா? என்னுடைய நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் காலையில எழுந்த உடனே, எனக்கு ஒருவேளை நான் என்னுடைய வேலைகளை நான் 6 மணிக்கு நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா, நான் 5 மணிக்கு நான் சமூகத்துல வரணும். சில நேரங்கள்ல எப்படி நான் காலையில முழிச்ச உடனே எனக்கு வேலைதான் ஞாபகம் வருது அப்படின்னா, பெட்டர் நீங்க மிட் நைட்டை சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை 12 மணியா இருக்கலாம், 1 மணியா இருக்கலாம். நீங்க எல்லாரும் தூங்கி ஒரு நிசப்தமா இருக்கிற ஒரு நேரத்தை நீ தேர்ந்தெடுத்து ஆட்டம் டைமை கொடுத்துரு. அவர் பாத்துல உட்கார்ந்துருங்க. அதுதான் நமக்கு பலன். அதுல இல்ல அப்படின்னா நம்மளால ஓட முடியாது. நம்ம உலகத்தின் காரியங்களை கூட நமக்கு செய்யறதுக்கு பலன் இல்லாம நம்ம போயிடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுக்கிற காரியம், என் பாதத்துல உட்காரு, நான் உன்னோட பேசணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய பாதத்துல போய் உட்கார்றதற்கு நம்மளை விட்டு கொடுப்போம். 2வது மரியாள் காணப்படுகிற ஒரு இடம் என்ன தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். மரியாள் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, அவன் சகோதரன், ஒரே ஒரு சகோதரன், அவன் நேசித்த சகோதரனாகிய லாசரு மரிச்சு போயிட்டான். அப்போ ஆண்டவர் அவளுக்கு அவ்வளோ க்ளோஸ் தான். அப்போ அவ இருதயம் ஐயோ ஆண்டவர் இங்க இருந்திருந்தான்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இதை ஒண்ணுதான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அதனால அவர் வந்த உடனே அவ ஓடி அவர் பாதத்துலதான் விழுறா. அவளுக்கு பிடிச்சமான ஒரு இடமா இயேசுவின் பாதம் மாறிடுச்சு. அந்த பாதத்துல ஆறுதல் தேடுகிறாள்.
இன்னைக்கு நம்மளுடைய துக்கத்தையும் கஷ்டத்தையும் நம்ம மறக்கிறதுக்கு எங்க நம்ம இன்னைக்கு போறோம்? டிவி சீரியலை பாக்குறோமா? மணிக்கணக்கா உட்கார்ந்து, அல்லது பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து கதை பேசுகிறோமா? அல்லது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு மனிதரை தேடி நான் போகிறேனா? எப்படி நான் என் வாழ்க்கையை பழகி வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்படி நம்ம பழகி இருக்கிறோம்? இன்னைக்கு மரியாதை போல அவளுக்கு அவ்வளவு துக்கம் அவன் இருதயத்துல இருக்குது. சகோதரன் இறந்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் அவன் யோசிச்ச ஒரே காரியம், இயேசு கிறிஸ்து என் கூட இருந்திருந்தாரு, நான் அந்த இடத்துல இருந்தானே, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படிங்கிற ஒரே காரியத்துல அவள் தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருந்தத அவள் எல்லாரும் ஆறுதல் படுத்த வந்திருப்பாங்கதான், அவளை தேற்ற வந்திருப்பாங்கதான். ஆனா அது அவளை ஆறுதல் படுத்தல. மற்றவங்களுடைய வார்த்தைகள் அவளை தேற்ற முடியல. இயேசு கிறிஸ்து வந்த உடனே பாதத்தை பிடிச்சுக்கிறான் வந்து விழுந்து, நீங்க இருந்திருக்கலாமே ஆண்டவரே. அங்கதான் வந்து அவர் கண்ணீரை கொற்ற வந்து. இன்னைக்கு நாம நம்முடைய துக்கத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் எங்க போய் கொட்டுகிறோம்? அல்லது என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கஷ்டத்தையும் புலம்பல்களையும் கேட்கறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார். எப்போ நம்ம வருவோம்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார் அவரு. மனுஷங்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதை 4 பேர்கிட்ட அவங்க போய் சொல்லுவாங்க, அல்லது ஏளனமா பேசுவாங்க. யார்கிட்ட போய் உங்க பிரச்சனைகளை நீங்க சொல்ல போறீங்க? அப்படிப்பட்டவங்ககிட்டயா? அல்லது நீங்க போய் நீங்க உங்களுடைய வேதனைகளை கொட்டுற இடத்துல உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனிடத்துல யார்கிட்ட போக போறீங்க? மனுஷங்க நம்மளை நிந்திக்க கூடும், ஆனா தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிற தேவன். யார்கிட்ட போறோம்? இன்னைக்கு பிரச்சனை வந்தது நான் என்ன செய்யறேன்? அது மேலதான் என் நம்பிக்கை இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தது நான் ஆண்டவரை தேடி போறேனா, அல்லது நான் புலம்பிக் கொண்டு இருக்கிறேனா, சோர்ந்து போறேனா? முதலாவது சொன்ன மரியாள் அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டான்ட்டு. ஒருவேளை நமக்கு அந்த முதலாவது பழக்கம் ரெகுலரா இருந்துச்சுன்னா, நான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நான் பழக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வந்தது நான் எங்க தெரியுமா போவேன்? அதே பாதத்துக்கு தான் நான் போவேன். நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், அங்கங்க நான் போக மாட்டேன், அவனுடைய பாதத்துக்கு தான் போவேன். எனக்கு தெரியும் என்னுடைய ஆறுதல் அங்க மட்டும்தான், என் பிரச்சனைக்கு தீர்வு அங்க மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். நிறைய நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை டீல் பண்ணவே மாட்டோம், அதாவது தீர்வை காணவே மாட்டோம். அதை வந்து நம்ம மறக்கிறதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனை நம்ம தேடி போயிட்டு இருப்போம். வேற ஒரு இதுல நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம யார்ட்டையாவது போய் பேசிட்டு, அல்லது வேற வேலைகளை செஞ்சுட்டு, அல்லது வேற இந்த டிவி பார்த்துட்டு, இப்படி ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பிரச்சனைகளை நாம் மறக்க முயற்சி செய்வோம். வேற ஒரு தீர்வு, வேற ஒரு நபர், வேற ஒரு இடம், இப்படி போறோமா? அல்லது என் நேசு எனக்கு உண்டு, என் நேசர் எனக்கு உண்டு, நான் எப்போ போனாலும் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு நபர், என்னுடைய இருதயத்தின் துக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபர். மனுஷங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கண்ணீரை ஒரு மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் தேவனால் முடியும். நம்மளுடைய அந்த துக்கத்தை புரிந்து கொள்ள அவரால முடியும். அவர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அங்கங்க போய் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் தூங்கின பிறகு, அல்லது உங்க வீட்டுல நீங்க ஒருவேளை தனியா இருக்கீங்களா, கதவெல்லாம் பூட்டிட்டு அவர்கிட்ட போய் கொட்டி தீத்துருங்க எல்லாத்தையும். என்ன சொல்லணுமோ, எப்படி எப்படி வார்த்தைகள்ல கதறணுமோ, அவருடைய பாதம் உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது. எப்பொழுதும் அவர் அவைலபிளா இருக்கிறார், அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். நாம போய் சொல்றதுக்கு இன்னைக்கு நாம பழகிக்கொள்வோம். மனுஷங்கிட்ட நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என் பிரச்சனைகளை கொண்டுட்டு நான் எங்கேயும் அங்கங்க போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லி முடிவெடுப்போமா? ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறத நம்ம மறந்து போகவே கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் அவர்கிட்ட போனேன்னா எனக்கு ஆறுதல் உண்டு, ஒரு சமாதானத்தை தருகிற தேவன். உலகமே கழிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்குள்ள ஒரு சமாதானத்தை அவரால் தர முடியும். என் பிரச்சனை எனக்கு பெருசா தெரியாத அளவுக்கு எனக்குள் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறப்போ நான் என் பிரச்சனையை பார்த்து பயப்படணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பழகிக் கொள்வோமா?
ஆண்டவரே, பிரச்சனையை பார்த்து நான் பயந்து போய் நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன் ஆண்டவரே. என் தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே வழிகளை, அதுல இருந்து தப்பிக்கிற வழிகளை காண்பிக்கிற தேவன் நீங்க என்னோடு இருக்கிறீங்க. என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லி அவரை தேடி நம்ம பழகுவோமா? அவருடைய பாதத்துல வந்து விழுந்து பழகுவோமா? மரியாளை போல, மரியாளை போல. அதனாலதான் நம்ம லூக்கால வாசிக்கிறோம், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி. அவருடைய பாதம் தான் நல்ல பங்கு. அவருடைய பாதம் தான் நல்ல பங்கு. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைக்கும் அவருடைய பாதம் நமக்கு இன்னைக்கு இருக்குது. அவருடைய பாதத்துக்கு வந்து பழகி கொள்வோமா? இது பழக்கம்தான். பழகிட்டோம், மனுஷங்கிட்ட போய் போய் பழகிட்டோம், மனுஷங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகிட்டோம்ல. என்ன கிடைச்சிச்சு? சோர்வுதானே கிடைச்சிச்சு. ஆண்டோட்ட அப்படியே மாறி பழகுவோம். நம்முடைய அந்த சிந்தனையை அப்படியே மாற்றி பழகுவோம். ஆண்டோரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து, அவர் பாதத்தை பிடித்து நாம் பழகிக்கொள்வோம். மூன்றாவது மரியாளுடைய வாழ்க்கையில இருக்கிற சம்பவத்தை பார்ப்போம். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்கேயும் அவருடைய பாதத்துக்கு தான் வந்துட்டான். எதை கொண்டுட்டு வரா தெரியுமா? விலையேற பெற்ற ஒரு தைலத்தை, விலையேற பெற்ற ஒரு களங்கம். அதாவது அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, அவ்வளவு ஒரு காஸ்ட்லியான ஒரு தைலத்தை கொண்டுட்டு அவன் வந்து ஆண்டுடைய பாதத்தை அதை பூசுறான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த விலையேற பெற்றது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னது இருக்குது? ஆண்டருக்காக அதை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? விலையேற பெற்ற டைம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நேரம் திருப்பி கிடைக்காத ஒண்ணுன்னு தான் டைம் தான். இந்த டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணி நம்ம பழகிறோம். அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பழகுங்களேன். ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த நேரம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு எவ்வளவு நேரங்கள் நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்றோம். எவ்வளவு நேரங்கள் கேட்டா ரொம்ப பிஸி. யாராவது நமக்கு ப்ரேயருக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணா நிறைய வேலை இருக்கு சிஸ்டர், டைமே இல்லை எனக்கு சொல்றோம். ஆனா உண்மையா யோசிச்சு பாருங்க, உண்மையாவே உங்களுக்கு டைம் இல்லையா? எவ்வளவு நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள்லயும். அந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியாதா? ஆண்டோடைய ஊழியத்துக்காக கொடுக்க முடியாதா? அவ ஆண்டோட பாதத்துல வந்து அதை தடவிட்டா, அப்படியே பூசிட்டா. விலையேற பெற்றதுதான் அது. நீங்க இன்னைக்கு எது விலையேற பெற்றதுன்னு உங்க வாழ்க்கையில நினைக்கிறீங்களோ அதை ஆண்டோடைய பாதத்துல நீங்க இன்னைக்கு கொடுங்க. இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, இதை நான் விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த நீங்க நினைத்து வைத்திருக்கிற ஒன்றை ஆண்டவருக்காக கொடுங்க. ஒருவேளை நீங்க உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பார்த்து பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதை என்னால விடவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு அந்த நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. அந்த நேரத்தை கொடுங்க. குடும்ப தலைவிகளா இருக்கிற நம்மளுடைய நேரங்களை இந்த மாதிரி காரியத்துல வீணடிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது. என்ன சொல்லி நீங்க சரி செய்ய முடியும்? நீங்க செல்போனை நோண்டாதான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? பிள்ளை நம்மகிட்ட கேட்கும், நீ முதல்ல சீரியலை பார்க்காதம்மா அப்படிங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் சாட்சியா இருப்போம். நம்மளை பார்த்து பிள்ளை பைபிள் வாசிக்க பழகணும். நம்மளை பார்த்து பிள்ளை ஜெபம் பண்ண பழகணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்ம கையில தானே கொடுத்திருக்கிறார். எத்தனை செய்திகளை நம்ம கேட்டிருப்போம், ஆனா அந்த ஒரு சீரியலை நம்மளால விட முடியலையே. அது ஒண்ணு எதுக்கு நமக்கு வேண்டாம். அது விலையேற பெற்றுதான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதா? ரொம்ப முக்கியமானதா இருக்குதா? வேண்டாம், அதை ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். அதை இன்னைக்கு ஆண்டவரே நான் உங்க பாதத்துல கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். ஒருவேளை பணம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குதா? பணத்தின் பின்னாடி நம்ம ஓடுகிறவங்களா இருக்கிறோமா அப்படின்னா அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். எதை இன்னைக்கு முக்கியமா நான் பார்க்கிறேன், எதை விலையேற பெற்றதான் நான் பார்க்கிறேன், அதை இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த இடமே வாசனையா மாறிடுச்சு, வாசனையாய் மாறிடுச்சு. இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்காமல் வைத்திருக்கிற காரியம், ஆண்டுடைய பாதத்துல சரண்டர் பண்ணாம வைத்திருக்கிற காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையை நாற்றம் எடுக்க வைக்கிறது.
உலகத்துக்கு பின்னாடி ஓடு ஓடு நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா நாற்றம் தான் எடுக்கும். ஒண்ணுமே நம்ம மாற்றமே இருக்காது. நம்ம ஆண்டருக்காக ஒரு வாசனை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு ஆண்டருக்காக ஒரு வாசனையாய் நல்ல ஒரு நற்கந்தமாய் நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா, நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்துல அதை நம்ம இன்னைக்கு ஊற்றிடுவோம். ஆண்டுடைய பாதத்துல ஊற்றிடுவோம். ஏன்னா மரியாளுக்கு அந்த தைலம் ஆண்டவருடைய பாதத்தை விட பெருசா தெரியல. ஏன்னா அவள் ஆண்டவரை அவ்வளவாய் நேசித்தாள். அது ஒரு அன்பின் அடையாளம் தான். அன்பின் அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்க எல்லாம் இது சொல்லப்படும்னு சொல்றாரு. மரியாளுடைய இந்த கிரியை சொல்லப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு நாம் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு, இது எனக்கு வேணும், இது ஏன் நேரம், இது என்னுடைய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்கு நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆண்டவர், இந்த நேரத்தை நீர் நற்கந்தமாய் சுகந்த வாசனையாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்து பழகுவோம். ஒரு மரியாளுடைய வாழ்க்கையை போல அவளுக்குன்னு வச்சிருந்ததுதான் அதை ஊற்றிட்டால. நீங்க உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த விலையேற பெற்றது என்னவோ அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அது உங்க நேரமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம், நீ பாக்குற ஏதோ ஒரு சினிமாவோ அல்லது ஒரு டிவி காரியங்களாவோ இருக்கலாம். எது ஒண்ணு அதை நான் விடவே முடியாது அப்படின்னு பிடித்து வைத்திருக்கிற காரியத்தை இன்னைக்கு ஆண்டோடைய பாதத்துல கொடுத்துருங்க. ஆண்டவர் அதை இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை வாசனையாய் மாறணும்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா நாம் அதை விட்டு கொடுத்தாதான். ஆண்டோடைய பாதத்துல ஊற்றுனா மட்டும்தான் அது வாசனையாய் மாறும். அவளுக்குன்னு வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வாசனை யாருக்கும் போகல, அந்த வீடு வாசனையால் நிரப்பப்படல. என்னைக்கு அதை எடுத்து அவ ஊற்றுகிறாளோ, அவனுடைய பாதத்திலே பூசுகிறாளோ, அன்னைக்கு அந்த வீடு அந்த வாசனையால் நிரப்பப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நற்கந்தமாய் சுகந்தமாய் ஒரு இடத்துல வீசணும் அப்படின்னா நாம ஊற்றப்படணும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே, ஏன் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி என் வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கணும். நம்மள சர்ச்சைக்கு போறப்பெல்லாம் எல்லாரும் பரிசுத்தவான்னு சொல்லிடுவாங்க. ஆனா என் வீட்டுல நான் எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் நம்முடைய சாட்சி. நம்ம சர்ச்சில் போற 2 மணி நேரம் கிடையாது. என் வீட்டுல என் குடும்பத்தின் மக்கள் மத்தியில என் வாழ்க்கை என்ன சொல்லப்படுது. சொத்துக்காக சண்டை போடுறோமா, தண்ணி கிடைக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோமா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட குப்பையா போட்டுட்டாங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறோமா, எது என்னுடைய சாட்சி? நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்குன்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். நான் ஆண்டை எனக்கு தெரிஞ்சதுக்கான நோக்கம் அதுதான். நான் சாட்சியா இருக்கணுமே, என் மூலமா கிறிஸ்து வெளிப்படணுமே. நம்ம சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? நீங்க போய் சின்ன காரியத்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டீங்கன்னா எப்படி போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் சுவிசேஷம் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம வீடு ஒரு குட்டி பரலோகமாய் காணப்படணும். ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பமா நம்ம குடும்பம் இருக்கணும்னா பெண்களாகிய நம்ம கையில தான் அது இருக்குது. ஒரு குடும்பத்தின் தலைவியா, ஒரு தாயா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமோ, அந்த சாட்சி தான் நம்ம வீட்டுல எல்லாரையும் ஆண்டவருக்கு பின்னாடி கொண்டுட்டு வரும். நம்ம ரொம்ப சொல்லணும் அவசியமே இல்லை. நாம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம பிள்ளை அதுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம கையில கொடுப்பாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் என் சாட்சியா இருக்க எனக்கு உதவிச்சிங்க. ஒரு நல்ல ஒரு நற்கந்தமா ஒரு சுகந்தமா நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். நான் இருக்கிற இடம் வாசனையா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பரிமள தைலம் ஊற்றப்பட்டப்போ அந்த இடம் எப்படி ஒரு வாசனையாக மாறிச்சோ அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு சுகந்தத்தை, அந்த ஒரு நற்கந்தத்தை நான் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நான் பரப்பணும் ஆண்டவரே. அப்படி என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. அப்ப நான் எப்ப தெரியுமா அது முடியும்? அவருடைய பாதத்தில் நாம் ஊற்றப்படும் போது, நம்முடைய விலையேறப்பட்டதை விட்டு கொடுக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் மாறும். இன்னைக்கு மரியாள் இருந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவர் பாதத்துல உட்கார்ந்தார். இரண்டாவதாக, அவருடைய துக்கத்தை ஊற்றும்படி அவர் பாதத்துல உட்கார்ந்தார். மூன்றாவதாக, அவருடைய வாழ்க்கையில இது விலையேறப்பட்டதா காணப்பட்டுச்சோ அதை ஊற்றி விடும்படி அவர் பாதத்தை தேடி வந்தார்.
இன்னைக்கு அந்த பாதத்துக்கு நம்ம வருவோமா? அந்த அந்த கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, நான் உங்க பாதத்தை பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பாதம் மட்டும் எனக்கு போதும். அந்த பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழட்டும். இருக்கிற இடங்களை உமக்காக நான் வாசனை வீசட்டும் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுவோம். நாம நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பெண்ணாய், ஒரு குடும்ப தலைவையாய் எங்ககிட்ட எவ்வளவு ஒரு பொறுப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஆனா நாங்க நிறைய நேரங்கள்ல எங்களுடைய பொறுப்பை சரியாய் புரிந்து கொள்றதே இல்ல தகப்பனே. எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நாங்க உங்க பாதத்துல உட்கார்றதே கிடையாது கர்த்தாவே. இன்னைக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கருத்தால் விட்டு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவளை நீர் பலப்படுத்துவீராக. அந்த தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துவீராக. உங்க பாதத்துல உட்கார்றப்போ இந்த தேவரீர் உங்களுடைய வசனத்தை கொண்டு அவர்களோடு பேசுவீராக கர்த்தாவே. அப்பா, அந்த பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ற அந்த இருதயத்தை நீங்க தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன துக்கம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, உங்க பாதத்துக்கு ஓடி வர்றதுக்கு, உங்ககிட்ட ஊற்றுகிறதற்கு அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை கொடுங்க. உலகத்துக்கு பின்னாடி இல்ல, மனுஷங்க பின்னாடி இல்ல ஆண்டவரே, உங்க பாதம் என்ன நடந்தாலும் சரி, அதை ஆண்டோட்ட தான் நான் சொல்லணும், என்னுடைய ஆறுதல் அவர்தான்னு சொல்லி உங்க பாதத்தை பிடித்து பழகட்டு கர்த்தாவே. உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள் தான். நாங்கள் எங்களுடைய பலன் நீரல்லவா கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீரல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அந்த பலன் எங்களை காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. எங்களை பார்த்து எங்கள் பிள்ளைகள் நல்வழிப்பட்டு கர்த்தாவே. பிள்ளைங்களை ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை பார்த்து உண்மை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக. உங்களுடைய வாசனை எல்லா எண்ணங்களையும் நாங்க கொண்டு செலுத்த கர்த்தாவே. ஆண்டவரை, நாங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நாங்க வீட்டுல இருக்க எங்க பக்கத்து வீடுகள் தெருக்களா இருக்கலாம், என் குடும்பமா இருக்கலாம், நாங்கள் உமக்கென்று வாசனையா இருந்து விட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் பலப்படுத்துங்க. தொடர்ந்து உங்கள் நாமத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.